ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தையும் அறிந்து உங்கள் எண்ணங்களை அறிந்து நீங்கள் பல நாட்களாக வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்ற மன்றாட்டுகளை உங்களுக்கு தர வேண்டும் என்று செபித்து இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல முதல் வாசகமாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக் என்றால் யார்? தலைமை குரு என்றால் யார்? இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய வாசகத்திலே தலைமை குரு இயேசு கிறிஸ்து, அவர் மாசற்றவர், கபடற்றவர், நமக்காக நம் பாவங்களை போக்குவதற்காக நமக்காக கடவுளுடைய வலது பக்கத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூ உலகிலே இருக்கின்ற தலைமை குருக்கள் எல்லாம் முதலில் தங்களுடைய பாவங்களுக்கு பலியை செலுத்திவிட்டு பிறகு மக்களுடைய பாவங்களுக்கான பலியை செலுத்துகிறார்கள். ஆனால் நம் தலைமை குரு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை அனைத்திற்கும் சேர்த்து மொத்தமாக நம் அனைவருடைய பாவங்களையும் தன்னுடைய உடல் பலியினால், இரத்த பலியினால் தீர்த்து வைத்து விட்டார். இவர் நமக்கானவர். இந்த தலைமை குரு நம் பாவங்களுக்கு கழுவையாக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைமை குருவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற நாம் நம்முடைய தேவைகளை அவரிடம் எடுத்துக் கோருவோம். ஏனென்றால் நம் பாவங்களுக்கு ஏற்கனவே அவர் தன்னை முழுவதுமாக பலியாக்கி விட்டார். இனி நாம் அவருக்குரியவராக பாவம் இல்லாதவர்களாக வாழ இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தியாக நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து அவருடைய பிணிகளை நீக்கி அவருடைய குறைகளை நீக்கிவிட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது மீண்டுமாக்க மக்கள் அனைவரும் அவரோடு இணைந்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே சென்று மக்கள் தம்மை நெருங்கி விடாதவாறு படகை தயாராக வைத்திருக்குமாறு பணிக்கிறார். ஏன் என்று யோசிக்கின்ற பொழுது தன்னிடம் வந்தவர்கள் அனைவரையுடைய பிணிகளையும் ஆண்டவர் நீக்கிறார். மக்கள் சாரையாக வருகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையால் அவரிடம் வரவில்லை. ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று கேட்ட பொழுது அவருடைய வார்த்தையை கேட்க வராதவர்கள் எல்லாம் தங்களை பிணிகளில் இருந்து நீக்குவதற்காக ஓடோடி வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதனால் அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். பிரியமானவர்களே, இதிலே இறுதி வார்த்தையாக இன்றைய நற்செய்தியிலே மார்க் நற்செய்தியில பதிவு செய்திருப்பார். பேய்கள் எல்லாம் ஆண்டவரிடம் வந்து அவரிடம் விழுந்து நீரே இறைமகன் என்று கத்தியது. உடல் நோயுற்றோர் அனைவரும் அவரிடம் வந்து அவரை தொட்டுவிட மாட்டோமா என்று ஓடி வந்தார்கள். இந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் அவரிடம் விதைத்தது. ஆண்டவரை கண்ணுற கண்டார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், மனம் மாறினார்கள், அவரிடம் வந்தார்கள். ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரை அனுதின திருப்பலியிலே உண்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அந்த கடவுளை பார்க்க நாம் வருகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஆனால் அதை நாம் தான் கெடுத்துக் கொள்கின்றோம். பல நேரங்களிலே நாம் கடவுளுக்கு எதிரான செயல்கள் செய்வது, வாய் நிறைய பொய் பேசுவது, கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்காமல் இருப்பது. எல்லாருமே கடவுளுடைய சாயல், எல்லாருமே கடவுளுடைய உருவம். அப்படி என்றால் நாம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாகத்தான் மற்றவரை நாம் பார்க்க வேண்டும். மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பது, மற்றவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லுவது, மற்றவருடைய வேதனையில் சுகம் காண்பது, இவை அனைத்துமே கடவுளுக்கு ஒவ்வாதது. எப்பொழுது ஒருவர் உங்களிடம் பொய் பேசுகிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது மீண்டுமாக நீங்கள் பொய் பேசுகிறீர் என்று சொல்லுகின்ற பொழுது மீண்டுமாக இல்லை என்ற பொய்யை தான் சொல்லுவார். அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. அவருக்கான நேரம் வருகின்ற பொழுது அவரே திரும்பி வருவார். திரும்பி வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே கடவுளுடைய வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கின்ற சிறு சிறு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நம்மிடம் விதந்தாவாதம் செய்கின்றவர்களிடமிருந்து சற்று நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பொன்மொழி உண்டு, அமைதியும் மௌனமுமே நம்மை தற்பாதுகாத்துக் கொள்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். அதனால் அமைதியாக இருப்போம், ஆண்டவரை பற்றி தியானிப்போம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முள் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் சொல்லுவார்.
இறுதி வரை அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் அவர் நமக்கு வழிகாட்டுவார். முடிந்தவரை இறைவனுடைய பிள்ளையாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். பார்க்கின்ற அனைவரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம். இருப்பதை மற்றவரோடு பகிர்ந்து கொடுப்போம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது மெல்கிசேதேக் என்கின்ற அந்த இறைவனுடைய மைந்தர், தலைமை குரு என்கின்ற இயேசு கிறிஸ்து, இவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவது எந்த விதத்திலும் உறவுபடாது. இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். ஆமென்.